அபூபக்கர் என்ற நிலையில் அவர் வத்தல குண்டுக்காரு பாய். அவர் முனிசிபாலிட்டியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். அவர் ஒரு சாமியாரை பார்த்து என்ன செய்கிறாரு, இந்துக்கள் மத்தியத்துல தான் அவர் வருவார். அவர் என்ன இருக்கிறாருன்னு நான் பார்க்கல. அப்ப நான் சித்தான புதுசுல என்ன செய்தாரு, நான் நம்ம பெட்டி கடையிலிருந்து சைக்கிள் கடையிலிருந்து சித்தாயிட்டேன். அப்ப வரப்போகும்போது சைக்கிள் வேலை பார்க்க முடியல. அப்ப திடீர்னு நினைச்சுன்னா வர்றவங்களுக்கு எல்லாம் வயிற்று வலி போகுது, அது போகுது, பேய் போகுது, இந்த நிலை ஆனது. அப்போ ஒரு சமயம் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கடைகள்ல மணிவேல் செய்ய அந்த கிறிஸ்டியன்ஸு அவங்க கடையில தினம் ஒரு குரூப் பெரிய பெரிய ஆளுகள், பெரிய பெரிய ஆளுகள், சாதாரண இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர், இந்த இன்ஸ்பெக்டர், பெரிய முதலாளிகள்லாம் வருவாங்க. ராத்திரிக்கெல்லாம் வெளியே உட்காந்து பேசுவாங்க. நான் சைக்கிள் கடையில இருக்கும்போது அவங்க பேசுனது தெரியும். என் பக்கத்து வீட்டுல ரைஷன் இருக்காரு, அந்த பசங்களும் அவங்களோட தான் வெளியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தவங்கன்னா பேசுவாங்க. அதே சமயத்துல என் நண்பர், அதாவது எனக்கு நண்பர், அவர் கல்யாணம் செஞ்சு அந்த பொம்பளை ரொம்ப இதா இருந்தது. அதோட சொத்தெல்லாம் கொடுத்து அதை கல்யாணம் பண்ணிட்டு வாசப்படி உள்ளுக்கு நுழைய முடியாது, அந்த மாதிரி நீங்க இருக்கு. அதை கல்யாணத்தை பண்ணி அந்த சொத்தையும் கொடுத்துருக்காங்க. அங்கதான் கதைகளை பேசுவது. இந்த மாதிரி நிலையில இருக்கிறாங்க. இது எதிர்பார்க்காத நிலை. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு விடணுங்கிறத சொல்றேன். இதெல்லாம் உண்மை குருநாதர் எதை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நான் சைக்கிள்ல இருந்து வேலை செய்துட்டு இருக்க போகும்போது எதிர்பாராத ஒரு பொம்பளைக்கு ஆவி பிடிச்சு, பன்றியை கண்ட அப்புறம் ஓடி போய் தாவி பிடிச்சு அதை கடிச்சு ரத்தத்தை வருங்க. இப்ப நாம் பண்றோம் இல்லை, அதாவது கன்னிமாரி 7 என்ற நிலையை வரப்போகும்போது இதே உணர்வின் தன்னை ரத்தத்தை உறிந்து அது இறந்த ஆன்மா. எது அந்த மாதிரி உடல்ல ஆவியான உடனே இந்த உடல்ல இது தெரியாதபடி ஓடி போய் அப்படியே நிச்சயம் பன்றியை கடிக்கும், கடித்து ரத்தத்தை ஒழுங்கும். அதோட குணம் ஏனென்றால் இந்த பன்றியை குறித்து ரத்தத்தை ஒழுங்கி பழகுறாங்க பாருங்க, நமக்கு டிவியில கூட காட்டுறாங்க. இதே அந்த மாதிரி அந்த சமூகத்தில் அந்த மாதிரி ஒரு பழக்கம். அது இறந்த ஆவி இந்த உடலை பிடிச்சிருச்சு. ஏனென்றால் அவன் தற்கொலையானவன், உணவின் தன் ஞானத்தின் இது மேல் பற்று உள்ளவன். இந்த ஆன்மா இந்த உடல்ல வந்துச்சு. இது தெரியப்படுத்துறது முதல் சந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்டு அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கொடுத்தவன என்ன ஆகி போச்சு, இவங்க கறிக்கடையில குரூப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ரோட்ல இருந்து என்ன செய்யறேன், எல்லாருக்கும் நல்லதாகும்னு சொல்லிவிட்டு சில இதை வச்சுக்கிறேன். காரணம் முத என்னுடைய சித்த வெளிப்படுத்துறதுக்குதான் ஒரு ஆளு அதுக்கு வேற பழனி பக்கத்தில் பேர் என்ன ஊருமா கேள்விப்பட மாட்டேங்க. அந்த ஊர்ல கண்ணாடி கடை வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ணாடி கடை வச்சுன்னு என் பக்கத்துல அவன் சொந்தக்காரங்க கடை சைக்கிள் கடை வச்சிருக்கிறான். அப்ப என்ன சரி ஈரோடுல இந்த கண்ணாடியில என்ன பிரேம் பொறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு வந்த ரோடு அவன் விற்க போகும்போது நிலைமை என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு குழந்தை போய் ஆக்ஷன் ஆனா அதோட சரி நாக்கெல்லாம் எதுன்னு அதனால பேச முடியும். இதுக்காக வேண்டி அது எங்கெங்கயோ போய் சேர்த்து வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற காலம் இல்லை, இது அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. எல்லா இடமும் சொல்லி அவன் கண்ணாடி கட்டி தான் அவன் சாப்பிட. அவன் என்ன செய்யிட்டான், அந்த சொந்தக்காரன் நான் வந்த நேரத்தில் முதல்ல நடந்த நிகழ்ச்சி. ஆனா குருநாதர் சொன்ன இந்த வயிற்று பிழப்புக்கு தான் எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் சைக்கிள் கடையை எங்க அப்பா இறந்தவொடனே அந்த சைக்கிளை தூக்கி கொண்டு வச்சு பள்ளியில வச்சு மீண்டும் சைக்கிள் கடை வச்சு செய்துக்கலான்னு உட்கார்ந்தேன். யாரு பழனியில அந்த உட்கார்ந்து இருக்க போகும்போதுதான் இவன் அங்கிருந்து கூட்டான. நான் அப்ப இந்த நரம்பு வறுமைப்பிடி எல்லாம் எழுப்பேன். அவன் பக்கத்து சைக்கிள் காரன் காது கேட்கறேன், நீ எல்லாத்துக்கும் நீ நரம்பு பிடித்தம் வறுமைப்பிடி எல்லாம் எடுத்து விடல. ஆனா அந்த நரம்பு பிடித்தம் தான் இருக்கும் போது இருக்கு, அந்த நரம்பு பிடித்தத்தை எடுத்து விடுவேன். என்னப்பா உள்ளுக்கு இருக்கிற நரம்பு பிடித்த நான் என்ன எடுக்க முடியும், அப்படியும் நீங்க பாருங்க. பாவம் அவன் கண்ணாடி விட்டு பரவேன், நீங்க பாருங்க நடந்த நிகழ்ச்சி. அப்ப நம்ம என்ன ஆகி போச்சு, கொஞ்ச நேரம் பார்த்தேன். ஏற்கனவே வறுமைப்படியின் உணர்வு குருநாதர் ஏற்கனவே சொல்லி இருக்காருல்ல, இந்த உணர்வின் தன்மை பார்க்க போகும்போது யோசனை பண்ணிட்டேன். சரி நீ இப்போ ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டா பார்த்து. அந்த எலுமிச்சம்பழத்தை பக்கத்து கடைக்காரர்கிட்ட அந்த உபூதி பாக்கெட்டும் வாங்கி பார்ப்பாங்க. வாங்கிட்டு வந்த உடனே அங்க என்ன நடக்கும் முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கொடுக்குறாரு. இது எந்த சிக்கல் இருக்குன்னு சொல்லி போட்டு விட்டு பாக்குறேன். பார்த்த உடனே அவருடைய நரம்பு மண்டலம் இந்தி பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த உணர் ஆண் சொன்ன உடனே இது எடுத்து பிடிச்சது. இவனுடைய நாத நரம்பு போராட்சியம் எதுவுமே செயல்படுத்தலைங்கிற தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஏன்னா அப்பெல்லாம் இது தெரிஞ்சுக்கல. ஏன்னா ஒரு உடலுக்குள்ள என்ன செய்யுதுங்கிறது ஏன்னா எக்ஸ்ரே மிஷின் மாதிரி நமக்கு தெரிய வச்சதுனால நான் பொழப்புக்கு இருந்தாலும் கூட இப்படி வந்துட்டானுங்கிற நாம சுத்தி சுத்தி இத்தனை தூரம் ஆக்கி நாம இனி ஏதாவது குழந்தை குட்டிகளை காக்கணுங்கிறதுக்காண்டி சைக்கிள் கடை மேய்ந்து வச்சிருக்கு. ஏன்னா சைக்கிள் கடை ஆனவொன்னே மீறாங்கிற பிள்ளை வரும், தண்டபாணிங்கிற வரும், வந்த உடனே அவங்க 2 இட்லி வச்சு வாங்கிடும். இந்த மாதிரி நான் முடியாது. ஏதோ 1 2 கொடுக்கணும் இருக்கிற ஏதோ ஓட்டுறேன். இந்த வர்றவங்களுக்கும் காப்பி வாங்கி கொடுத்துருவேன். வீட்டுக்கு வந்தோன்னா 2 வாரானா அது கொடுத்ததுங்க. இந்த மாட்டு சைக்கிள் கிடைக்கலன்னு இந்த மாட்டை ஏமாற்றி குடத்தை எடுத்து கொண்டு விட்டு போட்டு செலவுக்கிட்டு வந்து குடம் எங்கன்னா இங்க இருக்குது அடுத்த மணி நேரம் சாமி மாட்டி இதெல்லாம் இல்லை. அதான் நிகழ்ச்சிங்க இதெல்லாம். அவங்க இந்த மாதிரி பார்த்தவங்க தானே இதுக்காண்டி தண்ணி மோந்தருக்கு வேலை இருக்குது. இங்க காசு இல்லை அந்த குடத்தை இப்ப நான் மாரியப்பங்கிட்ட கூட ஒரு அப்பு வாங்கினது கடன் கொடுக்கணும். அவர் சைக்கிள் கடை ஹோல்சேல் வியாபாரம் பண்ணார். அங்கிருந்து வாங்கி தர்றது இந்த மாதிரி வேலை செய்துகிட்டு இருந்தேன். இது நல்லா இதென்னா குருநாதர் இவ்வளவு பெரிய சக்தி கொடுத்தாலும் எதன் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் சிந்திக்க செய்திருக்காரு. இந்த நிலை காட்டுக்குள்ள அலையிறது இருக்கட்டும், இந்த வாழ்க்கை ஓடத்தையும் இப்படி எல்லாம் செய்தார். அப்படி இருக்கும்போது என்ன செய்யுது, இந்த பக்கத்து கடையில அந்த உபரி வாங்கிட்டாங்கன்னு கொடுத்தாங்க. அப்ப உபரி வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணிட்டு இருந்தேன். அது சொல்லிட்டு இருக்க போகும்போது என்ன ஆயிப்போச்சு, இப்ப என்னையா இருக்குது அப்படின்னா நரும் பிடித்த விட்டு அப்ப ஒண்ணு என்ன முருகா அப்படின்னா குருதேவா அப்படின்னு கேட்டாங்க. அவனை அல்லாம ஆடுறாங்க. குறிக்க ஆரம்பிச்சு நான் எழுத்தாப்படி வந்து கேப்டன் கருப்பையான்னு சொல்லி போட்டு அங்க எழுத்தாப்படி கடை வைக்கிற புஸ்தக கடை. அவர் வந்தோடனே நான் சைக்கிள் ரிப்பேர் தான் பண்ணுவாருன்னு பேசாத அவன் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன்ல பார்த்தேன், இந்த மாதிரி இதை ஆனேன், எல்லா இடத்துக்கும் போனேன், முடியல, என்னமோ என் உடல்ல ஒளி வந்து பாஞ்ச மாதிரி இருந்து என்னால வழி தாங்க முடியும், படின்னு விட்டது. உதாரணம் அவன் சொல்றானுங்க ஆடிக்கிட்டு இருந்தவன். அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிசயமாயிட்டாச்சு. கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்க? என் பக்கத்துல கிருஷ்ணன் சொன்னாருங்க, சம்சாரத்துக்கு முழங்கால் வெளிங்க அதை நடக்க மாட்டாம அது பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் இந்த மாதிரி ஆனவுடனே அந்த உபரியை வாங்கி கொடுத்தேன். அந்த உபரி வாங்கி கொடுத்தவொடனே நிலைமை என்ன ஆகிப்போச்சு, இந்த மேலே இதா இருக்கிறது, இந்த டீ கடையில மணிவேல் டீ கடையில ஒரு ஆள் அதாவது மேலே 10 இருந்தது, அதெல்லாம் உபரி வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த ஆளுக்கும் வயிற்றால போகுது. இந்த கிருஷ்ணன் சொன்ன இந்த ஆளுக்கும் வயிற்றால போகுது. அது போற நேரத்தில் எல்லாம் கூட்டமா இருந்து ஒரு ஆளு குசரம் இருக்கு, அவரும் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவர் இருந்து வீடு போறதுக்கு மேல வயிற்றால போகுது. பார்த்தா எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா எவனோ சாமியாரா அந்த குசரோகியா இருக்கு வெறும் தனியா போய்கிட்டு இருக்கும். அந்த ஒரு படையே தெரிவிட்டு வந்தா அது சைக்கிள் கிடையாது, அது சாமியார் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் தாங்க உபரி கொடுத்தாருங்க. இதெல்லாம் அந்த படத்துல கிடைக்காது உபரி கொடுத்தாருங்க. தப்பு துப்புன்னு சாத்திட்டு இந்த இதெல்லாம் மருந்து வந்து சொல்லாம போயிட்டாரு. நம்ம மேல எங்க குடிக்கிறாங்க. அங்கிருந்து எங்க போனாலும் எங்க உபரி வாங்கினாலும் உபரியில விஷயம் இருக்கியா நீ எழுத்து கூடாதுன்னு சரி அப்படின்னு இவன் ஓடி நடந்த நிகழ்ச்சிங்க இப்படி நடக்குது. இப்படி நடந்துகிட்டு இருக்க போகும்போது என்ன செய்யிட்டாங்க, இவன் கடையை மூடிட்டு போயிட்டான். இங்க வைத்தால கிருஷ்ணன் தானே என்னையா அந்த மாதிரி பண்ண பொம்பளைக்கு இந்த மாதிரி வைத்தால போது நீ இருக்கிறியா இல்லையா அந்த சண்டைக்கு வராது. இவன் இந்த செய்திகள் மனிதர்கள் அந்த மேல அரிப்பா இருந்தது அவனுக்கு வைத்தால போது என்னன்னா நீ தெரியாம இப்படி கொடுத்து போட்ட நீ என்ன பண்றீங்க அதுவும் எல்லாம் வம்புக்கு வரும். எல்லாம் வம்பா போச்சு. அப்படியே உட்கார்ந்து அமர்ந்துகிட்டணும். என்ன செய்யறது முடியல. குருநாதர் என்னங்க, குருநாதர் என்ன ஒண்ணு அங்கெல்லாம் கூப்பிட்டு உனக்கு நான் இப்ப மருந்து விளையாண்டு கொடுத்துருக்க மருந்து வேலையை அது உடல்ல விஷத்தன்மை எல்லாம் போகுது, நீ கஞ்சி வச்சு சாப்பிடு அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்ல அந்த உணர்ச்சி தோண்டி சொல்லும்படி சொன்னார். அவ்வளவுதான். அவங்களுக்கெல்லாம் நல்லா ஆனவொன்னு அப்புறம் கூட்டத்துக்கு சொல்லவே ஊமையை பேசினா இந்த அறகுற ஊமையெல்லாம் அங்க இருந்து வர்றாங்க. மறுநாள் பார்த்தோம்னா கூட்டமா இருக்கு. ஊமையை பேச வச்சார், ஊமையை பேச வச்சாருங்க. இந்த ஊமையை பேச வச்சாருன்னா அந்த சர்ச்சி எய்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு அனாதை இல்லத்துல படிச்சு ஒரு ஊமை குழந்தை ஒரு கரை ஊமை அது என்ன செய்யணும் நம்ம கடைக்கு முன்னாடி தான் கூப்பிட்டு போவாங்க. அந்த ஆயா இருந்துட்டு அத்தம்பெரிய ஆளை ஊமையை பேச வச்சுட்டேங்க. அது ஏற்கனவே ஊமையா இருந்தால்தான் பேச வச்சான்னு அந்தமா நினைச்சு பாவம் ஆறு பிள்ளைங்க கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னாரு. அது கூப்பிட்டு கொண்டு நிறுத்தி வச்சுட்டு ஏன்னா ஓங்கி இந்த இதை எடுத்து என்ன தபான்னு இதை தட்டினது அதுவும் பேச ஆரம்பிச்சு. அது ஏன் கேட்குறீங்க, அது முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட சர்ச்சைக்கு போச்சு. இந்த கிளவியும் கூப்பிட்டு நீங்க சொல்லு
ஏசு ஏசு ஏசுன்னு சொல்ல அப்படிங்க. அங்க அந்த பாதிரியாரு ஏசு சொன்னார்கள், நீ முருகான்னு சொல்லாதே. இது இந்த கேப்டன் கருத்தா கேட்டுக்கிட்டாங்க. இது போனவன அந்த பிள்ளை ஏசுன்னு சொல்லிவிட்டு சடுக்கையில அடிக்கிறான. இந்த அங்கிருந்து வந்தவொடனே பாவம் பேசாம இருந்தது, இன்னைக்கு பேசின உடனே அந்த பாதிரியார் வந்து இப்படி அடிக்கிறார் ஐயா அப்படின்னு சொன்னாரு. பதறுது பாவம். அனாதை பையனை பேச வச்சு சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி நீ ஏசு ஏசுன்னு போட்டு அடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சத்தம் போட்டு வந்தது. அப்ப இந்த கேப்டன் கழிப்பா காதல கேட்டாங்க. வந்த உடனே என்ன செய்ய திடீர்னு உள்ளுக்கு போயிட்டாரு. ஏங்க முருக பக்தன் இவனை பேச வச்சு முருகன் பேச வைத்தான்னு உனக்கு சொல்ல தெரியல, ஏசுதான் சொன்னாருன்னு யார் இது பண்றது, யாரை வச்சு சொல்றாரு வம்புக்கு போயிட்டார். நீ சரிச்சிங்க வீண் வம்பு தான் வரும் அப்படின்னு பெரிய ரகலையே நடக்குது. அந்த குழந்தைய எழுதிட்டு வந்தார். குழந்தை எடுத்துட்டு இந்த ஆயாவுக்கு வேற வம்பு. நீ கிறிஸ்துவ இந்த மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்க நிலையும் நீங்க இருக்கிறத நீ எப்படி உண்மை சொல்ல, நீ சர்ச்சுக்குள்ளுக்க வராத. இது நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் இது வந்த உடனே அப்புறம் பார்த்தா எங்க இல்லாத ஊமையெல்லாம் வரும். இப்படி ஊமைகள் வந்த உடனே இங்க நல்லதான்னு என் சைக்கிள் வேலையே போச்சு. 1-2 வந்து சாப்பாடு போட்டுன்னா அதுவும் போச்சு. நான் பிரிச்சு போட்ட சைக்கிள் எல்லாம் உரியா கிடக்கு. அது எங்க போச்சு, என்ன சாமான் போச்சு, அவங்க கொடுக்கறதுக்கே வழி இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகி போச்சு. எனக்கு காப்பிக்கு அடுத்தவங்க வாங்கி கொடுக்குறாங்க, வீட்டுக்கு சோத்துக்கு யாரு கொடுக்குறது, அது கொடுக்க முடியாம கிடையாது. அந்த பிள்ளை வெறும் காசு இல்லையாமா அப்படின்னு இந்த கேப்டன் கருக்காங்கிற என்ன செய்யிட்டாரு, அது இத்தனை பேருக்கும் நல்லதாவது ஒரு பாத்திரத்தை ஒரு பானை கொண்டு வச்சு அதுல துணியை கட்டி போட்டையை போட்டு இதுக்குள்ள காசு போட்டுருவாங்க. அவரோட வேலைங்க இது எனக்கு தெரியாது. அடுத்த பக்கம் வச்சுக்கிட்டு வர்றவங்களே இதை போட்டு சாமி போய் பாருங்க. அது இவ்வளவு நல்லா ஆகுது, நீங்க போய் சாமியை போய் பாருங்க. போனோம் நல்லா ஆகுதுல்ல ஏதாகிட்டு இருந்த. அப்பதான் இவங்க காப்பி கடையில சாப்பிட்டுருங்க. இந்த பண்டிகை கிடைக்கிற இந்த வருதல் இந்த அம்மா வந்த உடனே கையில விலங்கு போட்டு ஏதாவது மற்றவங்களை கடிச்சு போட்டா என்ன பண்றது, 2 பக்கத்துல நல்லா போட்டு கையிலையும் திருப்பி கட்டி எடுத்துட்டு வரணும். அந்த இழுத்துட்டு வந்தவன என்ன ஆகி போச்சு, குருநாதர் எனக்கு தோன்றாரு அடி இதுல அப்படிங்கிறாரு. ஏதே நான் வச்சிருப்பேன் அந்த கடையில பெரம் எடுத்து அடினாரு. அடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, ஐயோ ஐயோ நீங்க இந்த சங்கிலையெல்லாம் விட்டு உருண்டிட்டே வருது. பெட்டி கடையை விட்டுருங்க, என்னை விட்டுரு என்னை விட்டுரு என்னை விட்டுரு என்னை விட்டுருங்க, அடிக்காத என்னை விட்டுருங்க, இனி இந்த இதை விட்டு நான் ஒடுங்குறேன் ஒடுங்குறேன் ஒடுங்குறேன். பார்த்தோன்னு இது வேடிக்கையா போச்சு. இப்ப நாடி பிடிச்சதெல்லாம் நிறைய வருது அங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்க போகும்போது ஆதியனுடைய தொடர்பு கொண்டவர் தானே இந்த அபூபக்கர் அங்க சாப்பிட்டுட்டு வர்றாரு. அவங்களோட சேர்ந்த செட்டுகளும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே என்ன ஆயிப்போச்சு, இந்த அடி அவங்களுக்கு உடம்பு இருக்கு சொல்லணும் அப்படியா. அப்படி இங்க வந்து என்ன செய்தாரு, அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அந்த ஊதிப்பு இருக்கிறது அந்த பொம்பளைக்கு இவங்க மருந்து கொண்டர சொல்லி அதை அரைச்சி கொடுத்து இது சௌரியமா இருக்குன்னு அங்க சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் அங்க காப்பி இவங்க கடை விடிய விடிய பேசு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அடிச்ச உடனே என்ன ஆயிப்போச்சு, ராத்திரி 12 மணிக்கு மேல அந்த அந்த சைக்கிள் கிடார கூப்பிடியா அப்படின்னு நான் வந்தோடனே அப்ப நான் வேலை இந்த எல்லாம் கூட்டமா இருங்க, ராத்திரில 1-2 வேலைகளை செய்து செலவுக்கு வரணும், இதை வச்சுட்டு இருக்கிறேன். இவங்க இந்த மாதிரி வந்து சைக்கிள் கிடார அந்த ஆளை கூப்பிட்டு அப்படிங்க. அப்போ அந்த மதுரையிலிருந்து ஒரு சர்வீஸ் போட்டோ வேற யாரோ இப்படி ஒரு 7-8 பேர் பெரிய பெரிய ஆள்களை உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்னை கூப்பிட்டு விட்ட உடனே அப்ப நின்றுகிட்டு இருந்தீங்க என்ன விஷமாட்டாங்க. இன்னொரு மீச வச்சு இருந்தார். பார்த்தா அவர் கேரளாக்காரர், இந்த பேங்க்ல மேனேஜரா இருந்தார். அவர் காளி பூஜை செய்யறவர். மேலே வாங்க சொல்லி விஷயத்த இவங்க எல்லாம் உட்காந்து நம்ம பக்கத்து வீட்டு இந்த அதான் சொல்லுவேன் ரைட்ஸ் இருக்காரு அன்னதானம் பிள்ளை மகன் அபிச்சாமியா அவனு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த ஷெட்டுங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்ப நான் என்ன செய்யறேன் சொன்ன உடனே அந்த ஆளை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அதாவது நான் அவரை பரிசித்து பார்க்கணுங்க. நான் காளி பூஜை செய்யக்கூடியவங்க, நான் எதையும் செய்யக்கூடிய நல்ல சக்தி வந்தவனா தான் காளி எனக்கு நல்ல வரும்.
அதுவே அடைக்க நீ பைத்தியம் பிடிச்சமா ரோட்ல விட்டாங்க பரிச்சை பண்ணலாங்க. அதனால அவர்கிட்ட வேண்டாங்க, சொல்றதை கேட்டுட்டு உங்க தொழில போய் பாருங்க கூப்பிட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் நான் சொன்னேன், நீ தப்பு பண்ணிருப்ப அவர் அடக்கியிருப்பாரு, நான் இல்லைங்க அவர் பெரிய மகானுங்க கேளுங்க. அப்ப நாங்குசாமி இருந்துட்டு நைனா இது எதுக்கு வம்பு வியாபாரம் சொல்ற மாதிரி கொஞ்சம் கேட்டுருங்க, இனி நான் தப்பு பண்ணேன்னு போயிட்டேன்னு ஒண்ணும் இல்லை அப்படின்னு. நான் என்னையா தப்பு பண்ண அப்படின்னு. அப்புறம் இன்னொரு அந்த சர்க்கரை சொல்லிட்டு நினைச்சேன், இல்லையா நீ சொல்லிடுறேன் எத்தனை பேர் கேட்கறது இல்லை அப்படின்னு. நீங்க சொல்றது நான் தப்பு பண்ணாதானீங்க அப்படிங்கன்னா யாருக்கு அவனுக்கு தப்புன்னு என்னைய தப்புன்னு. நீ ரோட்ல வச்சு முருகன் பேரை சொல்லி இந்த மாதிரி ஊரை நீ ஏமாற்றி இருக்கிறியா இல்லையா, நீ மந்திர வேலை செய்யறியா இல்லையா, இதெல்லாம் தப்பு தானே, முருகன் பேரை சொல்லியா நீ தப்பு பண்ற, நீ தப்பு தானே அப்படின்னு. எனக்கு தெரியாது, ஏதோ நடக்குது என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்போ எல்லாரும் கேட்டு என்னை மிரட்டி சொன்னேன், அங்குசாமி இது எதுக்கு வம்பு சொல்லிட்டு பேசாம உங்க தொழில பார்க்கணும், பெரியவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க, பெரியவங்க அது யார் அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் எனக்கும் கோவம், எனக்கு கொஞ்சம் கோவம் வந்து நீ அதை அந்த பிரணி செய்த நான் நீர்ல இருந்து திருநீர் எடுக்கிறேன், நீ வெறும் திருநீரை தான் கொடுக்கிறேன் வைத்து ஏற்றுக்கிற. அப்ப அந்த அம்மாவுக்கு நீ ஆளை விட்டு தேடி இந்த வீங்கிகளுக்கு இல்லை, அந்த அம்மாவுக்கு நீ பச்சளையில கொண்டாட சொல்லிட்டு விதி அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு கரைச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரை ஏமாத்துறீங்க, நீ ஏமாத்துறியா நான் ஏமாத்துறேன். இந்த பிடிவாதத்தில் வந்தோன்னே ஏன்னா அந்த 2 பேருமே சண்டை வரவாகி போச்சு. எல்லாரும் சேர்ந்து என்னை மிரட்டினாங்க. அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாகி போச்சு. நான் ஏற்கனவே தேசியத்துல போராட்டத்தில் இருக்கோம், ஒருத்தர் நம்ம தப்பு செய்யாத நம்ம மிரட்டினா இவனுக்கு என்ன நம்ம அடிமைப்படுறது அப்படின்னு நாம தெரியாம அது பார்த்து ஏதோ நடக்குது, ஏன் இந்த மாதிரி பண்றான்னு எனக்கு கோபம் அதிகமாகி போச்சு. அதிகமான ஒண்ணு நீர்ல இருந்து திருநீர் எடுப்பேன்னு நீ சொல்ற, அப்ப ஏன் பச்சளையை நீ அங்கிருந்து அர்த்தம்னு கொண்டு வர சொல்ற, எத்தனை நாள் உட்கார்ந்து நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த அம்மா உடலை குணம் பண்ண முடியுங்க, இத்தனையும் நீ எடுத்து மருந்த உட வச்சு நேராக கொடுக்காம ஏன் பச்சளை நீர்ல இருந்து திருநீர் எடுப்பதப்ப ரோட்ல இவங்க எல்லாம் ரக்கைகள்லாம் போவாங்க, மலையை சுற்றி வருவாங்க, அப்படின்னு தக்க இந்த ரக்கால சொன்னாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க நடன நிகழ்ச்சி. அப்படி என்ன செய்ய பூம்பா வேலையெல்லாம் செய்யுது. அப்புறம் என்ன செய்யுது, இந்த நம்ம பாடல் முருகனை பற்றி பாடல் தெரிஞ்சவங்கலாம் வந்து ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க, நம்ம வீட்டுல இந்த பூஜை நடக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பூஜை நடந்த ஒன்று நினைச்சு ரூமுக்குள்ள போட்டுருவாங்க, வெறும் காப்பியும் சிகரெட்டும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே இவர் நடந்தது நான் பார்த்துருக்கிறேன், பார்த்துருந்தாலும் ஒரு அற்புதம் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ஆவதுக்கு முன்னாடி அவர் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து அது பெரிய மகான் தான், பல ரூபங்களை மாறுறாரு அப்படின்னு தண்ணி நான் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால என்ன செய்வார், சிகரெட்டு கம்முன்னு கதை போடுவாங்க, இவங்க பாடல்களை பாடுவாங்க. பார்த்தாலும் அந்த ரூம் நிறைய வெறும் உபரியா வந்து கொட்டி இருக்கு. அப்புறம் சின்ன பிள்ளை வேல்முருகன் அந்த முருகன் மாதிரி ஒரு காட்சி வரும், ஆனா உபரியால் இவர் மூடப்பட்டுறாரு, அதுல இருந்து ஒரு உணர்வின் தன்மை உருவம் வரும். ஆக முருகனே இவர், அவரை முருகன் தான் இவர் அப்படிங்கிறது அந்த யாரு இந்த மாதிரி காட்சி கொடுத்தவர். நான் யார் தெரியுமா, இந்த முருகனே நான் வேண்டும் போதெல்லாம் இந்த ரக்கால சொந்தனத்தை எண்ணீர் சாப்பிட்டுவதை நான் எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படிங்க. நீ கொடுக்கறது சரி, இந்த உடல் உள்ள நோயை போக்க முடியும், கதையை பேசிட்டு இருக்க முதல்ல அது சௌரியம் பண்ணாங்க. ஏன் பச்சளை கொண்ட இது கொண்டது இல்லை, அது ஒன்னால கொண்டரலாம் இல்லை அப்படின்னு 2 பேரும் வந்து இவங்கெல்லாம் நம்மளோட சண்டைக்கு வந்துட்டாங்க. ஓ வாயடைக்கு பேசி அப்படின்னு சட்டம் சொல்லி நம்மளை வாயடைக்கு பேசியா என்ன நினைச்சாங்க, சும்மா இருந்தது நீ ஏதோ ஒரு மகானை நீ மிரட்டவனா அப்படிங்கன்னா அது சரித்தாங்க. இப்ப நீங்க 4 பேரும் என்ன நீ மிரட்ட, நீ உள்ளுக்கு போய் நீங்க அத்தனை பேரும் நீங்க உள்ளுக்கு போக போறீங்க, எப்படி ஒன்னாலும் உள்ளுக்கு நாளைக்கு இந்த பொம்பளை சாக போதே, நீங்க எல்லாம் சேர்ந்தானே உட்கார்ந்து மருந்து கொடுத்துருக்கீங்க, செத்து போக போகுது, நீங்க உள்ளுக்குதான் போறீங்க. ஐயா இத்தனை பேர் சாட்சி, இப்ப அபிசாமி நீ சாட்சி, நீ தப்புன்னு உனக்கு அதிக இல்லை நீ விலைக்கு அப்படின்ட்டு அப்படின்னு சொன்ன எனக்கு அப்ப கோவம் வந்தோன்னு, என்னங்க நீங்க வேறு கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்லி போட்டு என்ன செய்யிட்டு வந்துட்டேன் கடைக்கு. கொஞ்ச நேரத்தில் ஆனோன்னு அந்த அம்மாவுக்கு வயிற்றால புட்டுன்னு பூரா அந்த அவ்வளவு வெறும் நீரா வெளியில வருது. வந்த உடனே அந்த பொம்பளை நான் செத்து போவனே செத்துவன அந்த உடல் இருக்கக்கூடிய ஆவி
நான் செத்து போனேன் செத்து போனேன் செத்து போனேன்னு அதனால சேவிச்ச நிலை அது அலறுது. இந்த வீட்டுக்காரன் நைனா செத்து போகும் போல இருக்காங்க, நான் என்ன செய்யறது? இப்ப அவங்க எல்லாம் என்னை மிரட்டினாங்கல்ல, நீங்க வந்து பச்சளை கொடுத்தவங்க அத்தனை பேரும் போய் சேருங்க, அங்க உட்கார்ந்துக்கிட்டு யார் தப்புனான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா மிரட்டினாங்கல்ல அத்தனை பேரும், அங்க போய் எடுத்து நான் வந்து அந்த ராத்திரி 12 மணிக்கு மேலதான் நான் சைக்கிள் வேலையை மறுபடியும் தொடர்றேன். அது வரையும் இந்த கூட்டம் இருக்கும். வந்த உடனே என் வேலை இங்க இருக்க நீங்க போனீங்க திரும்ப திரும்ப அது போச்சுங்க, பூராமே தனியா போகுது, நிக்க முடியலையே, செத்து போகலைங்க அப்படின்னு சொன்னேன். நான் அப்புறம் நான் சொன்னேன், அந்த உடல் உள்ள அந்த ஆவியினால் ஏற்கப்பட்ட நீர்கள் எல்லாம் போகுது, அதுக்கு வேண்டிய சாப்பாடு இருந்தது. இப்ப குறைஞ்சு போனோம்னு அதுடைய அந்த உடல்ல இருந்து இந்த நோயை உருவாக்கிய அந்த பேய் அதுக்கு உண்டான வலுவை இழக்கப்படுது அப்படின்னு நான் சொன்னேன். இது எதாவது அங்க போய் சொன்னேன், இதே மாதிரி நீயும் சேர்த்துதான் போனேன்னு உள்ளுக்கு போகணும், அங்க போய் சொல்லக்கூடாது. ஐயோ நான் நல்லதாக நான் சொல்லுவேன்னா அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் வந்தாங்க, அந்த சட்டத்தை பற்றி இவங்க எல்லாம் வந்து ஐயா ஏதோ ஒரு சம்பளத்தில் வந்து இதுக்காக வேண்டி நமக்குள்ள வர்ற சண்டை அந்த பொம்பளை சாக வைக்கிறவங்க நியாயமா? சரி என்ன செய்ய, என்னை உள்ளுக்கு தள்ளுங்க, என்னை மிரட்டினீங்க, உள்ளுக்கு போய் இருந்தா நீங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறீங்க, உள்ளுக்கு போயிருங்க, ஏதாவது சாகருக்கு எட்ட ஒத்தாசு கொடுத்து போயிருங்க, அதான் நியாயம். திரும்பி 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 வந்தாங்க. அப்புறம் சொன்ன ஒரு பாடு அப்புறம் தான் விவரத்தை சொன்னேன். ஆனா அந்த உடல் இருக்கக்கூடிய ஆவியின் உணர்வு பலவீனமானது, அதெல்லாம் சேர்ப்பட்ட அந்த உணர்வெல்லாம் வெளியேறுது. நீ பழக்கணும். அப்பாடியா நாங்க பழச்சேன், ஏன்னா நாங்க தான் மருந்து கொடுக்குறோம், நீ சொன்ன மாதிரியே நீ உள்ளுக்கு தள்ளி கொடுவேன். அப்புறம் வந்து மறுநாள் காலையில நமக்குள்ள தோசா போயிடுவாங்க. நீ எல்லாத்துக்கும் முதல்ல நீ முருகனை அவமதிக்கிற இந்த மாதிரி நமக்குள் சிநேகமாயிட்டும். நம்ம கிட்ட நிறைய பேர் வர்றாங்க, இந்த மாதிரி தீராத நோய்களை நீங்க நீக்கணும்னா அதுல பணம் நிறைய கிடைக்குங்க. அதை வச்சு உங்களை குடும்பத்தை பாதுகாத்துக்கலாம். ஒருவேளை இல்லையே குடும்பத்தை பாதுகாக்கணும், இந்த மாதிரி செய்யலாங்க. வர்ற காசை கொஞ்சம் ஆளு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. அப்படின்னா பரவாயில்ல, யாரோ செய்யறாங்க, யாருக்கா காசு கொடுக்க, எனக்கு அந்த மாதிரி தெரியாது. ஒரு நாள் சொன்ன வழியில் தான் நான் நடக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்புறம் சொன்னார். அப்புறம் சொன்னாரு மறுபடி சில வேலையெல்லாம் அவரே அனுப்பிச்சு வச்சாரு. சில இதுகளுக்கு நீங்க சாமிகிட்ட ஊதி வாங்கிட்டு வாங்க, அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவரும் அனுப்பிச்சு. இந்த மாதிரி அவரை தோசுக்கு வந்தாங்க. அந்த மனிதன் தான் என்ன ஆகிப்போச்சு, இங்க சோத்துல வாழாடிக்கிட்டு இருந்தோமே, இப்ப எல்லாத்துக்கிட்டும் கிடைக்கல. அப்ப அவர்கிட்ட போனேன், வீட்டுல எல்லாம் பட்னியா இருக்கிறவங்க ஒரு 5 ரூபா வந்து, அப்ப அந்த 5 ரூபா கொடுக்குறது இதெல்லாம் சொல்லிட்டு நான் அன்னைக்கே காசு வாங்க சொன்னேன்ல, உன் பிள்ளை வீட்டு எப்படி பாதுகாக்கிறது தெரியல. இப்ப 5 ரூபா கொடுத்து எல்லாரும் நல்லதானாங்க, யாரையும் மக்களை காப்பாத்துறீங்க, காசு வேணுமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. குருநாதருக்கு கட்டளை தான் செய்ய முடியும், யாரோ செய்ய நான் காசு வாங்குறேன், அதனால எத்தனை பிழை வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அந்த 5 ரூபா கொடுத்தாங்க. அந்த 5 ரூபா வாங்கிட்டு வந்தேன்னு உடனடியாக சமையல் பண்ணி சாப்பிடுறது ரவையை வாங்கிட்டு வந்துட்டேங்க. யாரு? நான் ரவையை வாங்கிட்டு வந்து கொடுத்து உடனே போயிட்டு பசி போய்க்கலான்னு என் பெரிய பிள்ளை மைசூர்ல கொடுத்துருக்கேன். அந்த பிள்ளை சொல்லுது, இந்த அரிசி வாங்கி கொடுத்தோன்னா வெறும் இதை போட்டு 2 தண்ணி ஊற்றினாலே இந்த 3 நாள் பட்டினி இந்த ஆடை செய்துக்கிறோமே, இந்த உப்புமா எண்ணெயை போட்டு கேட்டுன்னா எங்களுக்கு இந்தாதியில வரும், இன்னும் கொஞ்சம் எனக்கு கிடைக்க முடியலன்னு சொல்றேன். இன்னும் எனக்கு நினைவு இந்த காமியமாவும் அறியதான் இருந்தது. ஏன்னா இந்த இயக்க நிலையை, அந்த ஆர்வத்தின் நிலையை பசியாத்த கூட தெரியல. இந்த அரிசி வாங்கி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எல்லாரும் பற்றி 3 நாள் நடந்தனே. அப்போ இதெல்லாம் அந்த நினைவுதான் சொல்றேன். ஏனென்றால் இது குருநாதர், இதுக்காக வேண்டி நான் பண வகையில் தவறு செய்வேனா, கஷ்டம் வருது இங்க தூண்டாது. இதே மாதிரி பல பேர் இடத்துல நீங்க இத்தனைதான் செய்யற, ஒரு 5-10 வாங்கி தான் செய்யறது அப்படின்னா, அப்ப அந்த 5-10 வந்த உண்டியில நிறைய காசு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கேள்விப்பட்டவன் அவர் என்ன செய்யறாரு, இந்த உண்டியில எடுத்துக்கொண்டு கொடுக்குற குடும்பத்தை காப்பாற்றணும். ஐயா எனக்கு தெரியாது, பெரியாவுடையார் கோயில கொண்டு போய் கொஞ்ச நேரம் எல்லாரும் சமைச்சு வந்தவங்க எல்லாம் சாப்பாடு போட்டோம். 1,000 ரூபா கொடுத்தோம். 1,000 ரூபா அதில் மிச்சம் எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டா இங்க வந்தவன் என்ன செய்ய, இவங்களுக்கு சொல்லாம தெரியாம நீ திருப்பதிக்கு போக அப்படின்ட்டார். நீ பாவநாசத்துக்கு போ அப்படின்னு, திருப்பதியில இருக்க பாவநாசம் நீ அங்க போ அப்படின்ட்டு. இதே மாதிரி சாமி அம்மாவை என்ன செய்யிட்டு பாவநாசம் போகணும். நைட்ல எங்க போயிட்டீங்க, இந்த பாவநாசத்துல போய் நைட்ல போய் பஸ்ல இறங்கிட்டு
தண்டபாணி ஆளை காணும் அம்மா காணும்னுட்டு நான் இப்ப நம்ம இதுல இருக்கிறேங்க பவானியில அம்மா காணும் போனது காணும் என்ன ஆச்சு தெரியல. இந்த அம்மா என்ன செய்திருக்குது, பாவநாசத்துல போன சலசலான்னு தண்ணி வந்துருக்கு. அங்கிருந்து போனோன்னு இந்த அம்மா அங்கிருந்து வந்தோன்னா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து திருப்பி அங்கிருந்து ஒரு பஸ் வந்துருக்கு. எல்லாம் ஒருத்தர் மேல நீ போமா அப்படின்னு அடுத்த பஸ் இங்க மேல டவுனுக்கு போகுது. எதுல போனேன் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இங்க படுத்துக்கிட்டு இருந்திருக்கு. படுத்துக்கிட்டு இருந்தோன்னு இந்த கையில மடியில என்ன இருக்குன்னு அடுத்த பொம்பளை வந்து அது பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லிச்சு. அப்புறம் அங்கிருந்து வந்தவன் இருக்கிற காசு வச்சு திருப்பி இங்க வந்துடும். எதே பழனி இது நடந்த நிகழ்ச்சிகள் 100 நிலைகளையும் எத்தனையோ இருக்கும். ஏன்னா இந்த இயக்கம் உண்மையின் உணர்வுகளையும் அறிவதற்கும் ஒரு மனித உடலில் எப்படி இயக்குகிறது, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்திற்கு தீங்குகள் எப்படி ஏற்படும், அந்த உணர்வு எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது, மனிதன் வாழ்க்கையினால் என்ன, திருவியோட ஆவிகள் எப்படி பெற்றுக் கொள்வது, இதெல்லாச்சும் இந்த அனுபவத்தில் தெரிஞ்சு. இப்ப அந்த 5 ரூபாய்க்கு இப்படி சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த அபுபக்கர் கூட இன்னைக்கு அவர் இருக்கிறாரு நமக்கு தெரியல. அது வந்து வத்தலை கொண்டு வரணும், பணியில இருந்துகிட்டு இருந்தார். அதான் முஸ்லீம். ஆனா அவ்வளவு தூரம் அவர் செய்துகிட்டு இருந்தார். இதெல்லாம் அனுபவமாக கொண்டார். அப்புறம் என்ன செய்தாரு, நீங்க ஏதோ கொஞ்சம் பாருங்க நம்மளுக்கும் கொஞ்சம் கிடைக்குங்க அப்படின்னு. நான் இதை பங்கு போடுறது எதுவுமே இல்லை. சொன்னாரு எதையோ செய்யறாரு, அது நம்மளுக்கு ஒரு நன்மை ஏற்படுது. நான் காசு வாங்குறதுக்கு நான் அல்ல. யாராவது இப்ப நீங்க அன்னைக்கு நான் உங்ககிட்ட சாப்பாட்டுக்கு வேணும் உங்ககிட்ட காசு கேட்டேன், அதுதானே இதே மாதிரி. இல்லைன்னா யார்கிட்ட இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுல தப்பு இல்லை. எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்து உனக்கு நல்லதாச்சு நான் காசு கேட்கறது. அப்படியே தான் சுற்றி போட்டு எல்லா இடங்களிலும் போய் கடைசியில என்னைக்கு தபோவனம் அமைச்சு நான் போற பக்கமெல்லாம் அவங்கவுங்க நிலை இருந்தது. இன்னைக்கு அந்த தபோவனத்தில் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குருநாடு என்னுடைய உணர்வுகள் இவன் ஆசைப்படுகிறான் என்ற தோட்டத்தை உண்டாக்கி பல அற்புதங்களை நேற்று காசு வாங்குறதில்லை. நான் பாட்டு செய்துக்கிட்டே இருப்பேன். நம்மகிட்ட ஒரு காசு இருந்தேன் நான் அடுத்தபடி அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அந்த பழக்கம் தான் இப்ப எடுத்த உடனே யாருக்கும் காசு கொடுத்துருவோம் இருக்குதோ இல்லையோ, யார்கிட்ட வாங்கினாலும் காசு கொடுக்க வேண்டிய நோக்கங்கள். இன்னைக்கு பொருளாதாரம் அவளுக்கு தேவை. இதை வச்சு சாமி கூட ஒரு மகிழ்ச்சி. அதன் உணர்வு அவங்களுக்குள்ளே வளர்க்கும். இந்த செல்வம் தேடுறதுக்கும் அல்ல ஓரளவுக்கு அவங்க வர்றதுக்கு அந்த நிலை வருவாங்கன்னா நம்ம அதுல இருந்து தான் அந்த காசை கொடுத்து பழகிறோம். சொல்லுவதாச்சுங்க. சாமிகிட்ட போனோம் அது என்ன நடக்கும் என்ன காசு கொடுத்தோன்னே இது எனக்கு செல்வம் வந்துருச்சு, நான் காரியம் ஜெயமாகும் அல்லது எனக்கு இந்த நிலை வரும்னா அந்த வழியில் தான் அந்த உணர்வை மாற்றுறது தான் நான் காசை கொடுக்குறேன். எல்லா சாமி காசு கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த காசுகளை கொடுத்து இதுதான் நடந்த நிகழ்ச்சி. அதனால இந்த இயக்கின் உண்மையின் உணர்வை தான். அப்போதுதான் இந்த ராமாயணத்தை பற்றி நம்ம குருநாதர் ரொம்ப தெளிவாக அப்போதே ராமனுடைய நிலைகளும் வான்மையுடைய இயக்கமும் அவன் எப்படி கொள்ளைக்காரன் கொலைகாரன் நான் ஆனவன் அவன் எப்படி தெரிந்தான். நீ இளமையில் பல தவறுகள் செய்தவன் தான், பல உண்மையில் உணர்ந்தவன் தான். ஆக தவறு செய்து வாழ வேண்டும் விரும்பினு தன்னை அறியாமையும் தவறு செய்து இந்த தவறு செய்த உணர்வு ஊழ்வினை என்ற வித்து உனக்குள் உண்டு. இதே மாதிரி இளமையில் தெரியாமல் செய்தால் கூட உணர்வின் தன்னை நாளடைவில் வளர்ச்சி பெறும்போது அதே தவறு உணர்வின் செயல்கள் உன் உடலுக்குள் கடும் நோயாக மாறும். அந்த சந்தர்ப்பம் நீதான் அதை அனுபவித்தாகணும். ஏன்னா இந்த உணர்வின் வளர்ச்சி என்பது அந்தந்த சந்தர்ப்பத்தில் இதை செய்யும் அப்படின்னு. ஆக இதை போக்குறதுக்கு என்ன வழின்னா, இதை போக்க வேண்டும் என்றால் நெருப்பில போட்டால் அந்த விஷயத்தின் தன்மை கருவி விடுகின்றன. இதே போல தங்கத்தில் திரவத்தை ஊற்றால் செம்பும் பித்தளையும் அதில் இணைந்த பின் அது ஆவியாக மாற்றும் சக்தி திரவத்துக்கு தாங்குதல். இதே போல இது வெந்தவன் தான் மனிதன் உயிரின் உணர்வின் தன்மை வழியாகி இன்று துணை நட்சத்திரமாக இருக்கிறான். அதை எடுத்து இதை மாற்றலாம். ஆனால் யாரும் தவறு செய்யவில்லை.